ஒரு காலத்தில் ஒரு கொலை விழுகிறது என்று சொன்னால் அந்த கொலை விழுந்து விட்டது என்று செய்து தெரிவதற்குள்ளாகவே கொலை குற்றவாளிகளை கைது செய்து அப்பொழுது இருக்கிற தலைவர்களை எல்லாம் அழைத்து பேச்சு பிரச்சனையை பெரிதுபடுத்தி விட வேண்டாம் என்று பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறை அரசாங்கம் 7 நாட்களாக நாங்கள் முறையிடுகிறோம், 7 நாட்களாக வழக்கு பதிவு செய்ய சொல்கிறோம். குறைந்தபட்சம் வழக்கு பதிவு செய்வதற்கு கூட வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே புகார் கொடுத்தாலே புகாரிலே வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் விசாரணையே மேற்கொள்ள வேண்டும் என்று வன்கொடுமை தடுப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன சொல்கிறார்? விசாரித்துத்தான் நாங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முடியும் என்று சொல்கிறார். சட்டத்தை மதிக்க வேண்டிய காவல்துறை காலிலே போட்டு மிதிக்கிறது. ஆனால் நேற்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒன்று தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் என்று நம்புகிறோம் என்றால் நிச்சயமாக அது நடக்காது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிக தெளிவாகவே சொல்லிவிட்டார். ஆவணங்கள் இல்லை, சான்றுகள் இல்லை, நாங்கள் விசாரித்து வருகிறோம், காயங்கள் இல்லை என்று ஒரு அந்த ஆதிக்க சாதிக்காரர்களுக்கு அல்லது கொலையாளிகளுக்கு ஒரு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டால் அந்த வழக்கறிஞர் எப்படி கொலையாளியை பாதுகாக்க வாதங்கள் நடத்துவார் அல்லவா? அதை போல மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நாம் கொலை குற்றம் சுமத்தப்பட்ட அந்த சாதி வெறியர்களுக்கு ஒரு வழக்கறிஞராகவே மாறிவிட்டு நாம் சொல்லுவதற்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இவர் வழக்கு பதிவு செய்ய மாட்டார். ஆனால் இந்த வழக்கை அதனால்தான் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த வழக்கு இங்கே மதுரை மாவட்ட காவல்துறையோ கள்ளிக்குடி ஆய்வாளரோ நிச்சயமாக நேர்மையோடு நடக்க மாட்டார்கள். அவர்கள் சாதி பற்றாளர்களாக இருக்கிறார்கள். சுயசாதி பெருமையை காக்கக்கூடிய ஆய்வாளர் அந்த காவல் நிலையத்தில் இருக்கிறவரை இந்த வழக்கில் நேர்மையான விசாரணை நடக்காது. எனவே இந்த வழக்கை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்பதை தாண்டி இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் ஆழமாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த போராட்டம் ஒரு காளையனுடைய குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்ல, மக்கள் விடுதலை கட்சியினுடைய பொறுப்பாளருக்கு இழைக்கப்பட்ட அநீதி அல்ல, ஒட்டுமொத்த சமூக நீதிக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக கருதி இந்த போராட்டத்தில் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு மீண்டும் நாம் இந்த இடத்திலே தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள் சொன்னதை போல, ஏன்னா எனக்கு உண்மையிலேயே அண்ணன் முருகவேல் ராஜன் அவர்கள் செய்த தியாகத்தை, அவருடைய அரசியல் வரலாற்றை கடந்து பார்த்து இப்படிப்பட்ட ஒரு தலைவனா என்று வியந்து பார்த்த தலைமுறைகளிலே நாங்களும் ஒருவர். இப்படிப்பட்ட தலைவருக்கு பிறகு இப்படி ஒரு கூட்டமைப்பு நடக்குமா என்றே ஒரு அச்சமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தலைவருக்கு பிறகு இப்படி ஒரு தோழமை ரீதியாக அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களையும் அனைத்து இயக்கத்தை சார்ந்தவர்களையும் ஒருங்கிணைக்க ஒரு தலைவர் இருப்பாரா என்கிற ஆதங்கமும் அச்சமும் நம்மை தொற்றுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே மிக தெளிவாக தோழர் செல்வம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நாம் எல்லாம் கூட நினைக்க கூடும் RSS சதி இதற்கு பின்னால் இருக்கிறதா என்பதை அவர் கேள்வி எழுப்பினார். அது நிதர்சனமான உண்மை. நாம் நினைக்கலாம் காளையை செத்துத்தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம், இங்க எங்கட RSS காரன் வந்தான், இந்த நாகை திருவண்ணை கூப்பிட்டாலே RSS பத்தி தான் பேசுவான், பிஜேபியை பத்தி தான் பேசுவான் நினைக்கிறோம். இப்படித்தான் RSS சதி வேலைகளை, பிஜேபி சதி வேலைகளை நாம் கடந்து போய்விட்டோம் என்று சொன்னால் இது மாதிரியான அடக்குமுறைகள் 1000 தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் தெளிவான ஒரு அரசியல் பார்வையோடு இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமூகத்தின் மீது RSS நேரடியாக மறைமுகமாக களம் கட்டியது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு சூகா முருகவேல்ராஜன் வேறு, அண்ணன் ஜான் பாண்டியன் வேறு என்கிற நிலைக்கு இங்கே தள்ளப்பட்டு இருக்கிறோம். சூகா முருகவேல்ராஜன் வேறு, எஸ்.ஆர். பாண்டியன் வேறு என்கிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். சூகா முருகவேல்ராஜன் வேறு, நாகை திருவள்ளுவன் வேறு என்கிற ஒரு சமூக சிக்கலை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் நாம் எடுத்து வைக்கிற அரசியல் கருத்தியல் மிக முக்கியமான ஒன்றாக கருதி இந்த RSS பிஜேபி கருத்து என்பதோ ஒவ்வொரு சாதியும் தனியாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் அருந்ததியர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து விடலாம். அப்படி என்றால் தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் நாம் ஒன்றாக இணைந்து விடலாம்.
பறையர்கள் எல்லாம் நாம் ஒன்றாக இணைந்து விடலாம் என்று நாம் சிந்திக்கிறோம் என்றால் அதுவும் தவறு. முதலில் ஒவ்வொரு சாதியும் தனியாக இருக்க வேண்டும் என்று அவன் பிரிப்பான். அதுக்கப்புறம் அந்த சாதிக்குள்ளாகவே தலைவர்களை பிரிப்பது எப்படி, அந்த சாதிக்குள்ளாகவே மாவட்ட வாரியாக பிரிப்பது எப்படி, அந்த சாதிக்குள்ளாகவே பல்வேறு பிரிவினைகளை பிரிப்பது எப்படி என்று ஒரு சாதியை பிரிப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் 1000 பிரிவுகளை உருவாக்கி குழு குழுவாக நம்மை சிதைத்து RSS அஜெண்டாவாக இருக்கிற தன்னுடைய கருத்தியலை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவது காரணத்தினால்தான் இப்பொழுது நாம் ஒருங்கிணைய முடியாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்கிற அரசியல் புரிதலோடு